சாலைகளை சீரமைப்பதற்கென்று இதுவரை சென்னை மாநகராட்சி 1692 கோடி செலவிட்டிருக்கிறது. எங்கே போச்சு இந்த பணம்? இன்றைக்கி சென்னை மாநகராட்சி தாம்பரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த பக்கம் விருகம்பாக்கம் வரைக்கும் சென்னை மாநகராட்சி தான் வருது. விருகம்பாக்கம்லாம் போயிருக்கீங்க. ரோடு எப்படி இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பயணிக்க முடியாத அளவுக்கு குண்டும் குழியுமாக இருக்கிறது. மடிப்பாக்கெல்லாம் சென்னை கார்பரேஷன் தான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ரோடே போடல 10 வருஷமாக. மொத்தம் சாலை போடுவதற்கென்று 2221 கோடி ஒதுக்கப்பட்டு அதில் 1692 கோடி இதுவரை செலவிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட ரீசெண்டாக 400 கோடிக்கு ரொம்ப டெண்டர் விட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஷோவில் பேசணும். மொத்தமாக பேக்கேஜை பூரா எடுத்து ஆப்ரேட் பண்ணுறது சேகர் பாபு. வேறு யாருமே டெண்டர் போட முடியாது. நான் ஏற்கனவே இப்போ தான் ஞாபகம் வருது. நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் போட்டு ஞாபகம் இருக்கா? டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சுற்றுச்சூழல் சான்று வேண்டும் என்பதை கட்டாயமாக்கினார்கள் ஒன்று பேசணும், ஞாபகம் இருக்கா? அப்போது இது வரைக்கும் அந்த ரூல் இருந்துச்சு. எப்படின்னா, யார் சக்ஸஸ்ஃபுல் பிட்டரோ, அதாவது சாலை போடுறதுக்கான கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து தடையில சான்று கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டெண்டரில் கலந்து கொள்றதுக்கே நீ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி அவங்களும் கோர்ட்டில் போய் கேஸெல்லாம் போட்டு ஓஞ்சிட்டாங்க. ஸோ டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சர்டிஃபிகேட் ஏற்கனவே அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் லோடுக்குன்னு அவன் பேர்லையும் இன்னொரு கம்பெனி பேர்லையும் போட்டுட்டு எல்லாரோட எடுத்துறான். போடாமே பில்லு கிளைம் பண்ணிட்டாங்க.